ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, சுற்றுச்சூழல் கல்வியில் யூனிட் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கனிம வளங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப்புங்கிற ஆப்ஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனிம வளங்கள் தங்கம், பிளாட்டினம், இரும்பு போன்ற உலோகங்களும், சிப்ஜம், வைரம், தாது உப்புகள் போன்ற உலோக கார கனிமங்களும், நிலக்கரி, பெட்ரோலியம் போன்ற கரிமப் பொருட்களும் பூமியில் இருந்து தோண்டி வெளிக்கொணரப்படுகின்றன. இவை 2 வழிகளில் பெறப்படுகிறது. இப்போ கனிம வளங்கள் அப்படின்னா பூமியிலிருந்து நம்ம தோண்டி கிடைக்கக்கூடிய இந்த தங்கம், பிளாட்டினம், இரும்பு, சிப்ஜம், வைரம், தாது உப்பு, நிலக்கரி, பெட்ரோலியம் இது எல்லாமே கனிம வளங்கள் தான். இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பேர். இப்போ தங்கம், பிளாட்டினம், இரும்புலாம் உலோகம், சிப்ஜம், வைரம், தாது உப்புலாம் உலோகம் சாரா கனிமங்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் கரிம பொருட்கள். இது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் இருக்கு. கரிம பொருட்கள், உலோக பொருட்கள், உலோக சாரா கனிமங்கள், இது எல்லாமே டோட்டலா கனிமங்கள்னு சொல்லுவோம். இவை 2 வழிகளில் பெறறாங்க. திறந்த நிலை சுரங்க முறை, பூமியை குடையும் சுரங்க முறை. இரண்டாவது முறைதான் அதிகமாக பயன்படுகிறது. அதாவது பூமியில போர் போட்டு தோண்டுவாங்க இல்லையா, பெரிய பெரிய சுரங்கமாக தோண்டி அந்த சுரங்கத்துக்குள்ள போய் அந்த கனிமங்களை வெட்டி எடுத்து கொண்டு வருவாங்க. அது மாதிரி தான் அதிக அளவில் யூஸ் பண்ணுறோம். சுரங்கங்களுக்கு அருகே கனிமங்களை பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. இப்போ சுரங்கம் எங்கே தோன்றாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே தொழிற்சாலைகள் இருக்கும். கனிமங்களை பிரித்தெடுப்பாங்க. ஏன்னா கனி எல்லாமே கலந்து தானே வரும். ஒரு கனிமம் நமக்கு எடுக்கணும்னா அதில் மண் இருக்கும், நீர் கலந்து வரும், ஆறு மாதிரிலாம் கலந்து வரும். இப்போ அதிலிருந்து கனிமங்களை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கான தனியாக தொழிற்சாலைகள் பக்கத்திலேயே இருக்கும். வெட்டி எடுக்கப்படும் பாறைகளில் இருந்து 10% தார் தாதுவாக நமக்கு கிடைக்கிறது. 10% தார் கிடைக்குது. இது பல்வேறு வழிகளில் நமக்கு பயன்படுகிறது. கனிம வளங்கள் புதுப்பிக்க இயலாத வகை வளத்தை சேர்ந்தது. புதுப்பிக்க இயலாது அப்படின்னா பயன்படுத்த அது தீர்ந்து போயிடும். ஒரே அடியா தீர்ந்துருச்சுன்னா நம்மளால புதுசா நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. அதுதான் புதுப்பிக்க இயலாத வளங்கள். கனிம வளங்கள் பாறை வடிவில் கிடைக்கின்றன. இவை பூமியில் பல 100 ஆண்டு காலகட்டத்தில் உருவாகுகின்றன. இப்போ பூமி கனிமங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னா, நிறைய காலகட்டத்தில் இந்த குப்பைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மக்கி ரொம்ப நீண்ட காலத்திற்கு அது மக்கி அதெல்லாம் ஒரு கனிமமா உருவாகுது. திடமான பாறைக்குள்ள இருக்குது, பாறை வடிவில் இருக்கும். அது கெட்டியா பாறை மாதிரி உருவாகும். பல 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நமக்கு கனிம பொருட்களே கிடைக்குது. இப்போ நம்ம கனிமம் யூஸ் பண்ணி தீர்த்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் பல 100 ஆண்டு கழிச்சு தான் அந்த கனிமங்கள் உருவாகும். பல 100 ஆண்டுகளா உருவாகும். ஒவ்வொரு ஸ்டேஜா உருவாகி தான் அந்த கனிமம் பாறை வடிவில் நமக்கு கிடைக்கும். புதுப்பிக்க முடியாத வளம்னு இதனால தான் இதை சொல்றாங்க. கனிம வளங்களின் வகைப்பாடு. கனிம வளங்கள் 3 வகைப்படும். அவை உலோக கனிம வளங்கள், உலோக சாரா அலோக கனிம வளங்கள், எரிபொருள் கனிம வளங்கள். இப்படி 3 டைப்ஸா இருக்கு. உலோக கனிம வளங்கள் உலோக வகை கனிமங்கள் திடமான பாறைக்குள் துகள்களாக படிந்திருக்கும். இப்பாறைகள் வெட்டி எடுக்கப்பட்டு உலோக துகள்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இப்போ பாறை வடிவில் இருக்கு. அது பாறையை நம்ம வெட்டும் போது தூள் தூளா நமக்கு கொட்டும். அப்போ உலோக தூள்கள் பிரித்து எடுக்கிறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா மாங்கனீசியம், அலுமினியம், இரும்பு, தாமிரம் போன்ற உலோக துகள்களாக இல்லாமல் தாது பொருட்களாக கிடைக்கின்றன. இப்போ துகளா இல்லாம எது பொருட்களா தாது பொருட்களா கிடைக்குதுன்னா மாங்கனீசு, அலுமினியம், இரும்பு, தாமிரம் இதெல்லாம் தாது பொருளா கிடைக்குது. இவை பல்வேறு பிரித்தெடுக்கும் முறைகள் மூலம் தனியாக பிரிக்கப்படுகிறது. நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி அதை பிரித்து எடுக்கிறாங்க. அலோக கனிம வளங்கள். இவையில் வைரம், சிப்ஜம், அஸ்பரஸ்பாஸ், உப்பு தாதுக்கள், மைக்காவின் துகள்கள், சுண்ணாம்புக்கல் ஆகியவை அடங்கும். இதெல்லாம் உலோக கனிமங்கள். இவ்வகை கனிம வளங்கள் கர்நாடகா, ராஜஸ்தான், பீகார் ஆகிய மாநிலங்களில் அதிக அளவு கிடைக்கிறது. தமிழகத்தில் சிப்ஜம், மைக்கா ஆகியவை கிடைக்கிறது. இப்போ 1 மார்க்ல எப்படி கேட்கலாம்னா தமிழகத்துல என்ன கனிமங்கள் கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சிப்ஜம், மைக்கா அதை டிக் பண்ணணும். எரிபொருள் கனிம வளங்கள். நிலக்கரி, பெட்ரோலியம் போன்றவை இவ்வகையில் அடங்கும். இப்போ நிலக்கரி, பெட்ரோலியம் எரிபொருள் வளம். ஏன்னா அது பத்திக்கும், டக்குன்னு எரியும். அதில் நெருப்பு பத்துச்சுன்னா பயங்கரமா எரியும், வெடிக்கிற அளவுக்கு எரியும். அதனால இது எரிபொருள் கனிம வளங்கள்னு சொல்றாங்க. இது நீங்க எது எழுதினாலும் இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸை கலர் ஸ்டிக்ல யூஸ் பண்ணி எழுதணும். இப்போ எரிபொருள் கனிம வளங்கள்னு ஹெட்லைன் போட்டிருந்தீங்கன்னா அந்த
டிக் பண்ணுறவங்க அடுத்தது வந்து நீங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இந்த வார்த்தையை பார்த்தாவே கரெக்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அதனால தான் நிலக்கரி பெட்ரோலியம்ங்கிறத ஹைலைட் பண்ணி அதில் எழுதியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் ஹைலைட் பண்ணி ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டும்போது திருத்துறவங்களுக்கும் டக்குன்னு திருத்திடுவாங்க. உங்களுக்கு மார்க்ஸ்க்கு வந்து நிறைய கிடைக்கும். இவற்றை கனிம வளங்கள் என்று கூறுவதை விட கரிம வளங்கள் என்று இழைப்பதே பொருத்தமானது என்போரும் உள்ளார். இப்போ கரிம வளங்கள்னு சொல்றதை விட கரிம வளங்கள் அப்படின்னு நிறைய பேர் அழைக்கிறாங்க. இதை உலகிலேயே இந்தியாவில் தான் அதிக அளவு நிலக்கரி கிடைக்கின்றன. தமிழ்நாட்டில் நெய்வேலியில் மட்டும் பழுப்பு நிலக்கரி கிடைக்கின்றன. நெய்வேலியில மட்டும்தான் பழுப்பு நிலக்கரி நமக்கு கிடைக்குது. கனிம வளங்களின் பயன்பாடு வைரம், தங்கம் போன்றவை மதிப்புமிக்க அணிகலன்காக பயன்படுகிறது. நிறைய நகைகள் உருவாக்குறாங்க இல்லையா, தங்கம் வைரத்துல. செம்பு, அலுமினியம், இரும்பு, நிக்கல் போன்றவை வீட்டு உபயோகப் பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இப்போ வீட்டில் யூஸ் பண்ற எல்லா பொருள்களுமே இரும்பு, நிக்கல், அலுமினியம், செம்புல தான் இருக்கு. வைரம், பிளாட்டினம் பெரும்பாலான உலோகங்கள் தொழிற்சாலைகளில் பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. அலுமினியம் முக்கிய விமான பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. நிலக்கரி, பெட்ரோலியம் போன்றவை பல்வேறு வகை எரிபொருள்களாக பயன்படுத்தப்படுகிறது. இரும்பு இன்றி ஆயுதங்களோ அரைகலன்களோ ஏனைய அன்றாட பொருட்களோ வாகனங்களோ உற்பத்தி செய்ய முடியாது. ஏன்னா இரும்புல தான் நம்ம வாகனங்கள் வந்து நிறைய உற்பத்தி பண்றோம், ஆயுதங்களை தயாரிக்கிறோம், கத்தி, அது மாதிரி பல்வேறு அலோக கனிமங்களும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்றன. சுரங்க வேலைகளால் ஏற்படும் பாதிப்புகள். இப்போ இந்த கனிமங்கள்ல சுரங்கம் வெட்டி அதுல இருந்து கனிமங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அதனால என்னென்ன சுற்றுச்சூழல்ல பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுல இந்த மைண்ட் மேப்ல கொடுத்துருப்பேன். பாதிப்புகள் என்னென்ன ஏற்படுதுன்னா காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு, இரைச்சல் மாசுபாடு, காடுகளின் அழிப்பு, இந்த ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. காற்று மாசுபடுதல், பாறைகளை பிளக்க வெடி வைத்தல், துளையிடும் சாதனைகளை பயன்படுத்துதல், சுரங்கத்தின் உள்ளும் வெளியேயும் போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக காற்றில் தூசிகள் மற்றும் வாயுகள் அளவு அதிகரித்து மாசுபாடு ஏற்படுகிறது. கனிமங்கள் வந்து பாறை வடிவில் தான் நமக்கு கிடைக்குது. அது வெட்ட முடியாது இல்லையா, அதனால வெடி வைப்பாங்க. வெடி வச்சா என்னாகும், அது வெடிக்கும் போது நிறைய புகைகள் வரும், அது போய் காற்றுல கலக்குது இல்லையா, அப்போ நிறைய பொல்யூஷன் நடக்கும். பாறைகளை வந்து துளையிடும் போது அதுல இருந்து பொல்யூஷன் வருது. அப்புறம் வந்து நம்ம அப்படி நிலக்கரி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த கனிமங்களை எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம வாகனத்துல ஏற்றி கொண்டு போவோம். அப்போ வந்து போக்குவரத்து வாகனங்கள் வந்து நிறைய அந்த இடத்துல சுரங்கத்துக்குள்ள போறதுக்கும் போக்குவரத்து வாகனங்களை யூஸ் பண்றோம், வெளியே வந்து எடுத்துட்டு வரதுக்கும் நம்ம போக்குவரத்து வாகனத்தை யூஸ் பண்றோம். அப்போ வந்து வாகனத்துல வந்து நிறைய புகைகள் வரும். வாகனம் நிறைய ஓட்டும் போது அதுல இருந்து வர புகைகள் வந்து காற்றுல தூசியை வந்து கலக்கும். அதோட வாய்வு வந்து அதிக அளவு வந்து காற்றுல வந்து அதிகரித்து காணப்படும். இதனாலதான் காற்று வந்து அதிக அளவு மாசுபாடு அடையுது. வெடி வைத்து நகர்த்தும் போது வெளிப்படும் புகை, நிலக்கரி படுக்கையில் இருந்து வெளிப்படும் மீத்தேன் வாயு போன்றவை நச்சுத்தன்மை உடையது. இப்போ வெடி வைக்கும் போது அது வெடிச்சு நிறைய புகைகள் வருது இல்லையா, அந்த புகையில நிறைய விஷவாயு இருக்கு. நிறைய வந்து அது சுவாசிச்சோம்னா நிறைய நோய்கள் வரலாம். மீத்தேன் வாயுல அதிக இருக்கு. இதெல்லாம் நச்சுத்தன்மை கொண்ட வாயு. இதை சுவாசிக்கும் போது ஹெல்த் ரீதியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், சுற்றுச்சூழலையும் நிறைய ப்ராப்ளம் வரும். அடுத்து நீர் மாசுபாடு. சுரங்கங்களில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் மண்ணில் ஊறிடும் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. இப்போ சுரங்கம் தோன்றோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து தண்ணி நிறைய ஊறும், அப்போ வந்து நிலத்தடி நீர் வந்து மாசுபடும். எனவே சுரங்கங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீர் சம்பந்தமான நோய்கள் உண்டாகுவதுடன் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்குள்ளாகிறது. போன்ற இடத்தது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற மற்ற பகுதியிலையும் நிலத்தடி நீரும், கிணறு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, ஆறு, கிணறு, நிலத்தடி நீர், இது எல்லாமே மாசு அடையும். அப்போ அந்த தண்ணி நம்ம குடிக்கிறவங்களுக்கு நோய்கள் உண்டாகும். விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த காய்கறிகள் எல்லாமே விஷத்தன்மையோட தான் வரும். கால்நடைகள் வந்து குடிக்குது இல்லையா, கால்நடைகள்லாம் வந்து அந்த தண்ணி குடிக்கும் போது அந்த கால்நடைகளுக்கு நிறைய பாதிப்பு, ஹெல்த் ரீதியாக நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துது. மண் மாசுபாடு. சுரங்கம் தோண்டும் இடங்களில் மேல் மண் அகற்றப்பட்டு பெரிதொரு இடத்தில் குவிக்கப்படுகிறது. இப்போ ஒரு இடத்துல அந்த சுரங்கம் அமைக்கிறதுக்காக நிறைய மண்கள் தோண்டுவாங்க. ஏன்னா ஆழமா வந்து சுரங்கம் தோண்டுவாங்க. அப்போ எவ்வளோ மண் வந்து இருக்கும். அந்த மண் வந்து இன்னொரு இடத்துல வந்து
குவிக்கிறாங்க. இதனால் நிலம் மேடு பள்ளமாக மாறுகிறது. இப்போ வந்து ஒரு இடத்துல பள்ளமா இருக்கும், ஒரு இடத்துல வந்து அந்த மண்ணு கொண்டு போய் குவிச்சு வைக்கிறதுனால மேடா இருக்கும். அப்போ மேடு பள்ளமா இருக்கும். சில டன்கள் தங்கம் எடுப்பதற்கு மில்லியன் டன்கள் தாது பொருட்கள் வெட்டி எடுக்கப்படுகிறது. சும்மா கொஞ்சமா தங்கம் எடுத்துக்கணும்னா கூட அதுக்கு மில்லியன் கணக்கில் தாது பொருட்கள் வெட்டி எடுக்க வேண்டியதா இருக்கு. இதனால வந்து மண் மாசுபாடு ஏற்படுது. இத்தகைய நடவடிக்கைகள் மண் அரிப்பையும் நில அதிர்வுகளையும் ஏற்படுத்துது. அப்போ நிலநடுக்கம் அதிக அளவு ஏற்படும், மண் அரிப்பு ஏற்படுது. மண் குவியல்கள் கனிமங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட பின்பு ஏற்படும் கழிவு குவியல்கள் ஆகியவை நிலத்தில் சேதப்படுத்தி தரிசாக ஆக்குகிறது. இப்போ இந்த நிறைய சுரங்கம் வெட்டி எடுக்கும்போது நிறைய கழிவு பொருட்கள்லாம் இருக்கும். கழிவு பொருட்கள்லாம் நிலத்தில் இருக்கும்போது அந்த நிலமே நீர்த்தன்மை இல்லாமல் போயிடும், தரிசு நிலமாக மாறும். அந்த இடத்துல வேற விவசாயம் எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அது தரிசு நிலமாக மாறி போயிடும். இங்கு தாவரங்கள் வளர வழியே இல்லை. இப்போ நிறைய வந்து தரிசு நிலமா மாறுச்சுனாவே அந்த இடத்துல வந்து வறட்சி அதிகமா இருக்கும், தண்ணி எதுவுமே இருக்காது. அப்ப அந்த இடத்துல தாவரமே வளராது. இரைச்சல் மாசுபாடு சுரங்க வேலைகளிலும் அதனோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலும் இரைச்சல் மாசுபாடு அதிக அளவு ஏற்படுகிறது. ஏன்னா சத்தம், வெடி வைக்கிறாங்க, நிறைய தோண்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல வந்து நமக்கு வந்து இரைச்சல் வந்து அதிகமா இருக்கும். சுரங்க வெட்டுற வேலை டைம்ல ரொம்ப அதிகமா இரைச்சல்னா சவுண்டு, அந்த சவுண்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து இரைச்சல் மாசுபாட்டை ஏற்படுத்துது. காடுகளின் அழிப்பு சுரங்க வேலைகளுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் அங்கு வாழும் உயிரினங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு மண் அரிப்பும் ஏற்படுகிறது. இப்போ காடெல்லாம் அழிச்சிட்டாங்கன்னா அந்த காட்டுல வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் வேற இடத்துக்கு போயிடும், இறந்து போயிடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. மண் அரிப்பு நிறைய ஏற்படும். ஏன்னா மரம் இருந்தாதான் அந்த மழை பெறும் போது அந்த மண் வந்து அந்த நீர் வந்து உறிஞ்சி தக்க வச்சுக்கும். தான் வந்து நமக்கு வந்து அதிக அளவு மழையை தருது, நல்ல சுவாசத்தை தருது. இப்போ காடெல்லாம் அழிச்சிட்டோம்னா ஆக்சிஜன் கிடைக்காது, அந்த காட்டுல வாழ்ற உயிரினங்களுக்கும் பாதிப்படையும். மரங்கள்லாம் வெட்டுனா அந்த இடத்துல மழை பெஞ்சா கூட அந்த தண்ணி வந்து மரங்கள் இருக்கிறதுனால நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். இப்போ வந்து மரங்கள்லாம் வெட்டிடும் போது மண்ணரிப்பு ஏற்படும். கனிம வளம் அளவுக்கு அதிகமாக சுரண்டப்படுதலை தடுத்தல் கனிம வளத்தை அளவுக்கு அதிகமாக சுரண்டுதலை தடுத்திட நமது நாட்டில் சுரங்க வேலைகளை ஒழுங்குபடுத்த சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அவற்றின் முக்கியமானவை. இப்போ ரொம்ப அதிகமாக சுரங்க தோண்டினாங்கன்னா நிறைய பொல்யூஷன்லாம் ஏற்படுது, அந்த வளங்களும் சீக்கிரம் தீர்ந்துடும் நம்ம யூஸ் பண்ண. அதனால் வந்து கரெக்டான அளவு தான் தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்காக நம்மளுடைய நாட்டில் வந்து சட்டத்தை இயற்றிருக்காங்க. அதில் முக்கியமான சட்டம் என்னென்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, தண்ணீர் மாசுபடுதல் மற்றும் கட்டுப்பாடு சட்டம் 1974, காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, தேசிய கனிம கொள்கை திருத்தமைக்கப்பட்ட 2008, தேசிய கனிம கொள்கை 1993. இதில் இருக்கிற எல்லா சட்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க்கில் கம்பல்சரி கேட்கலாம். தேசிய கனிம கொள்கை 1993 ஆனது உயிரினங்கள் அதிகம் வாழும் காட்டுப்பகுதிகளிலும் வனவிலங்கு சரணாலயங்களிலும் அருகிலும் சுரங்க வேலைகள் மேற்கொள்வதை தடை செய்கிறது. இப்போ இந்த தேசிய கனிம கொள்கைன்னா இப்போ அதிக அளவு காடுகள் இருக்கு இல்லையா, காட்டு பகுதி பக்கத்துல வந்து சுரங்கம் வெட்டக்கூடாது, வனவிலங்கு சரணாலயம் அருகில வந்து சுரங்க வேலைகளை வந்து செய்யக்கூடாது. இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்புனா ஏன்னா சுரங்கம் வெட்டும் போது நிறைய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதுனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வராங்க. காடுகளை வந்து அழிக்கக்கூடாது, காடு பக்கத்தில் வந்து சுரங்கம் தோண்டக்கூடாது, அதனால காடுகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் தண்ணீர் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, தண்ணீர் மாசுபாடு அடையுது, அதனால தண்ணீர் மாசுபாடு கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம்னா காடுகளை வந்து அழிச்சா வனவிலங்குகளும் அழிஞ்சு போயிடும், அதனால வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை படி தான் அவங்க வந்து முறையா சுரங்கம் எந்த இடத்துல வந்து சுரங்கம் அமைக்க கூடாதோ அந்த இடத்துல அமைக்கக்கூடாது. இந்த சட்டத்துல பின்பற்றி எந்த இடத்துல சுரங்கம் அமைக்கலாமோ அந்த இடத்துல மட்டும்தான் சுரங்கத்தை அமைக்கணும். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.